அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண் வந்து மேடை ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க அவங்களோட திறமையோட. அதுக்கு இந்த பையன் வந்து எவ்வளோ கமெண்ட் பண்ணி எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பான்னு நீங்கள் இந்த இரண்டு கட்சியும் போராடுன்னு இன்னொரு கட்சி எல்லாருக்கும் தெரியும். 2 மாவட்டம் போட்டுட்டா அதுல கூட்டம் சேர்ந்துட்டா தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சியா? நான் கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்பை கூட கொடுக்க முடியாத நீங்க எப்படி ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தளபதி என்பது வேறு, தலைவன் என்பது வேறு என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தளபதி ஆட்டத்தெல்லாம் திரையில வச்சுக்கோங்க, அது தரையில என்றும் செல்லுபடி ஆகாது. தரையில என் பெரியப்பா சின்னமன் சீமானவர்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழே பேச தெரியலக்கா. நீங்க எல்லாம் மேடையில் நின்று நன்னுங்கிறீங்க. விக்ஸ் மாத்திரம் ஒண்ணு சாப்பிட்டு நல்லா பேசிக்கலாம்லக்கா. ஆமாக்கா, 2 மாநாடு நடத்திட்டு ஏகப்பட்ட கூட்டம் வந்தா தமிழகத்திலே பெரிய கட்சி தான் அது. கட்சிக்கு நாக தேவை, கூட்டம் தேவை. கூட்டம் தான் ஓட்டு போடுவாங்க. அது தாவே கேட்க நிறையவே இருக்கு. உங்ககிட்ட நீங்க வயிற்று அரிச்சல் பண்றீங்க. 2026 எங்க விஜயன் தாங்க ஜெயிப்பாரு. காய்ஸ், நீங்க யாரெல்லாம் டிவி கேட்க ஓட்டு போடுவீங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் இருக்கிற அட்டை திருக்க விட்டுருங்க. அந்த பெண் திக்குவாயாக இருந்தாலும் தன்னோட திறமையை காமிக்கிறதுக்காக ஒரு மேடை ஏறி எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுது. முடிஞ்சால் பாராட்டு, சரியா? கேவலப்படுத்தி பேசாத. இதே உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீ இப்படி பண்ணி பேசிட்டு தான் அவங்க எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாடுறாடே. என்ன அனில் குஞ்சி, என்ன பேசுன்னு எனக்கு தெரில. உனக்கு ஓட்டு உரிமை கூட இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு டிவி கட்சி ஆரம்பித்த விஜய் கூட இந்த அளவுக்குலாம் பேசினது கிடையாது. அப்படிதான் அவர் பாட்டுக்கு சைலண்டாக வருவார். அவர் பாட்டுக்கு சைலண்டாக பேசிட்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பார். இந்த கூட இருக்கிற தற்கொலையை தான் என்ன பண்ணுறது தெரியுமா? அவர் கட்சியும் சரி அவரையும் கேவலப்படுத்துறதே. முதல்ல அது தெரிஞ்சுக்கோ.